What kind of an investor are you? This is a question that a lot of investors are asking themselves. Main aspects being what is my risk appetite, what funds would suit me, when should I step up or add a lump sum, will I be able to contribute regularly, or how do I plan my finances in such a way that I don't skip any investment cycle? These definitely are questions that are going through a lot of your minds. In this webinar, we will try and break down the answers to all of these questions using just simple numbers and examples. Do not miss out. This webinar is for all kinds of investors, whether you've been in the markets for a while or you're just starting your journey in the world of investments. And this is happening on the 19th of July. Don't forget to sign up. You can use the form below. See you all there. இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா சார்? ஏன் வாங்க நினைக்கிறீங்க சார்? இந்த ப்ரமோட்டர் ரொம்ப நல்லவர் சார், இந்த குரூப் ரொம்ப நல்ல குரூப் சார், இந்த எம்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இது என்ன சாதாரண முதலீட்டாளர்கள் சொல்ற பேச்சு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பழுத்த அனுபவம் உள்ள மூத்த முதலீட்டாளர்கள் கூட இந்த மாதிரி சில எண்ணங்களை வச்சுதான் தங்க முதலீடு பண்றாங்க. ஆனா வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு சிறந்த ப்ரமோட்டர், ஒரு நல்ல முதலாளி ஒரு மோசமான பிசினஸை பண்ணாக்கா அந்த முதலாளி ஜெயிக்க மாட்டான், பிசினஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளவு நல்ல ப்ரமோட்டராக இருந்தாலும் மட்டமான பிஸ்னஸ் பண்ணாக்கா பிஸ்னஸ் தோத்துரும், அந்த ப்ரமோட்டர்னால அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. இதுதான் வாரன் பஃபெட் சொல்கிறது. நம்ம வாரன் பஃபெட் பேரை டெய்லி சொல்கிறோம், நாமாவளி டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ப்ராக்டிஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்மூடித்தனமாக இந்த ப்ரமோட்டர் குரூப்பாக எல்லா கம்பெனியும் நான் வாங்குவேன், எல்லா கம்பெனியும் நீங்களும் வாங்கலாம் அப்படின்றது. நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, நல்லவனா இருந்து வல்லவனாகவும் இருக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஏவியேஷன் பிஸ்னஸை எடுத்துக்கங்க. இன்னைக்கு இண்டிகோ எப்படி அந்த பிஸ்னஸை ரன் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. எத்தனையோ கம்பெனிஸ் நாங்கள் அதை விட பெட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த எஃபிஷியன்சி அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த பிஸ்னஸுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு நடத்துகிறவன் தான் நல்ல மேனேஜ்மெண்ட், அவன் மட்டும்தான் ஜெயிப்பான். இதை சகிச்சுக்கிறதுக்கு நிறைய சிரமப்படுவீங்க. ஆனால் கசப்பான உண்மைகளை சகிச்சுக்கிறது தான் முதலீட்டில் முக்கியமான தேவை. எல்லா தொழிலையுமே ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் படு சோம்பேறியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, கடினமான முடிவுகளை எடுக்கவே மாட்டாங்க. டாப் பொசிஷன்ஸ்ல எக்கச்சக்க சுமார் மூஞ்சி குமார வைப்பாங்க. இப்படியெல்லாம் வச்சாக்கா எவ்வளவு எத்திக்கல் கம்பெனியா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. யூ நீட் த அக்ரெஷன் இன் எவ்ரி கம்பெனி இன் த குரூப். ஒரு கம்பெனியில எல்லா கம்பெனிலையும் இருக்கணும். எனக்கு இதனால தான் காங்க்ளோமெரேட்ஸ் என்றாலே கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னாக்கா சில குரூப்ஸ்னால தான் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியை கொண்டு வர முடியுது, எல்லா குரூப்னாலையும் கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன குரூப்ஸில் கூட ஒரு கம்பெனி நல்லா பண்ணால் எல்லா கம்பெனிலையும் பணத்தை போடுறோம். நான் கூட இதை நிறைய மிட் கேப் குரூப்ஸில் பார்க்குறேன். அதாவது ஒரு கம்பெனி வருது, அந்த கம்பெனி ஒரு மல்டி பேக்கர் ஆக அமையுது. அதுக்கப்புறம் அந்த குரூப் கொண்டு வர எல்லா கம்பெனிலையும் மக்கள் போய் ஷேரை வாங்கி அந்த குரூப்பினுடைய எல்லா கம்பெனியுடைய நிறுவன மதிப்பையும் மிகைப்படுத்துகிறார்கள். பட் எல்லா கம்பெனியும் நல்லா பண்ணாது, எல்லா கம்பெனியும் நல்லா பண்றது இல்லை. வரலாறு என்ன சொல்லுது? எப்பவுமே ஒரு கம்பெனியில் ஐபிஓ பண்ணி பயங்கரமா பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏர்ன் பண்ண வச்ச குரூப் அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஐபிஓ வந்து மற்ற கம்பெனியெல்லாம் சுமாரா போய் வீணாவும் போயிருக்கு. அதுதான் வரலாறு. ஸோ இந்த குரூப் ஸ்டாக்கை நான் பிளைண்டா வாங்குவேன்ற அந்த ஆட்டிடியூட என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமானது இல்லை. ஏன்னா அந்த குரூப் மட்டமான பிஸ்னஸ்ல போய் என்டர் பண்ணாக்கா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் மட்டமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் முடியும். இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள். இந்த வாழ்க்கை அனுபவங்களை வந்து நம்ம பணத்தை இழந்து கற்றுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோட்டர் நல்லவன், குரூப் நல்ல குரூப் அப்படின்ற அடிப்படையில் நான் பங்குகளை வாங்குவதை டெஃபினட்டாக யோசிச்சு தான் செய்வேன். நிறுவன மதிப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த நிறுவனங்களையும் அந்த குழுமங்களையும் முழுவதும் தவிர்ப்பேன்.
ஏன்னா இந்த குரூப் ஷேரை என்ன விலைக்கு வேணா வாங்கலாங்கிற அந்த லாஜிக் எடுபடாது, அது பட்டு போய்விடும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, சம்பவங்கள் இருக்கு, வரலாறு இருக்கு, அனுபவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஏஷியன் பெயிண்ட் எடுத்துக்கங்க, எக்ஸலன்ட் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கவே முடியாது. பட் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டை நீங்க 100 PE வாங்கினீங்கன்னாக்கா என்ன ஆகும்? ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக் என்ன விலையில வேணா வாங்கலாம்னு நீங்க நம்பினீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகுதோ அதுதான் நீங்க பாக்குறீங்க. எத்தனையோ பேர் 1000 ரூபாய்க்கு மேல டாடா மோட்டார்ஸை வாங்கினாங்க. நிறுவன மதிப்பு இதற்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு எத்தனையோ முறை சொன்ன போது கூட அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில அத்தனை பேரும் இல்லை. தனிநபர் தாக்குதல்ல இறங்கி டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. இந்த தப்பை திரும்ப 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 இன்வெஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதானி குரூப்பினுடைய ஃபேன்ஸ் கூட அந்த கிரீனோட ஸ்டாக்கை கண்ட விலையில வாங்கி லாஸ் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமா. ஸோ இந்த குரூப் வர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டே தவறானது. நீங்க வாங்குறது நிறுவனத்தினுடைய பங்கு. அப்ப நிறுவனத்துக்கு நல்ல எதிர்காலம் இருந்தா, நிறுவனத்துடைய மதிப்பு உங்களுக்கு சாதகமா இருந்தா, நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப அந்த ஸ்டாக்கை போய் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வாங்கலாம். உதாரணத்துக்கு கோவிட் போது 25 ரூபாய்க்கு டாடா பவர் ஷேர் கிடைச்சது. அன்னைக்கு இட் வாஸ் நோ பிரெய்னர். அதே பங்கு நீங்க 500 ரூபாயில வாங்கினீங்கன்னா அது நோ பிரெய்னர் இல்ல, நோ பிரெயின்ஸ் இன்வெஸ்டிங். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கு? அதே குழுமம், அதே நிறுவனம், அதே தலைமை, மதிப்பு, நிறுவன மதிப்பு, இது ரெண்டுத்துக்கு இடையில நிக்குது. ஸோ எந்த குரூப்பினுடைய பங்கை வாங்கினாலும் நீங்க நிறுவன மதிப்பின் அடிப்படையில தான் வாங்கணும். வெறும் ப்ரமோட்டர் நல்லவன் அல்லது எம்டி நல்லவன் அப்படின்ற அடிப்படையில் நீங்க வாங்க முடியாது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது HDFC பேங்க் அடுத்து வரக்கூடிய போர்டு மீட்டிங்ல போனஸ் கன்சிடர் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் HDFC பேங்கை பத்தி ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண போறேன். HDFC பேங்க் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த எம்டி பதவி ஏற்பதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரே நபர் எம்டியா இருந்தாரு, ஆதித்ய பூரி. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில, பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மத்தியில அவருக்கென்று தனியாக ஒரு மரியாதை இருந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மரியாதை அவருக்கென்று இருந்தது. அந்த மரியாதை HDFC நிறுவன மதிப்பில் பலர் பிரதிபலிக்க செய்தார்கள். முதலீட்டாளர், ஓ அவர் இருக்காரு, அதனால இந்த பேங்க் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கலான்னு. யாருமே யோசிக்கல ஒரு நாள் அவரு ரிட்டையர் ஆவார் அப்படின்னு. அவர் டக்குன்னு ஒரு நாள் கரெக்டா ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆனது மட்டும் இல்ல, அவர் தன்னுடைய பங்குகளை ஒரே நாள் வித்தார். நான் ரிட்டையர் ஆக போறேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, என் பணத்தை எடுத்து நான் வீட்டுக்கு போறேன்னு வித்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பங்கு என்ன ஆச்சு? எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன. ஸோ அந்த தனிநபர் துதிபாடி அந்த முதலீடை செய்தவர்கள் சரியான வழியில் தான் முதலீட்டு முடிவுகளை எடுத்தார்களான்ற கேள்வியை எல்லாருமே கேட்டுதான் ஆகணும். இன்னைக்கு அந்த நிறுவனம் ஒரு லாங் டைம் கரெக்ஷன் அண்ட் பிரைஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ போனஸ் கொடுக்குது. இனிமே இந்த தலைவர் அந்த தலைவர் மாதிரி ஒரு ரெப்புடேஷனை எடுப்பாராங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எப்பவுமே நமக்கு தனிநபர் சார்ந்த ஒரு மோகம் இருக்கு. கடந்த காலத்துல ஆதித்யா பூரி மேல இருந்த அதே மோகம் இன்னைக்கு ICICI பேங்க்ல சந்தீப் பக்ஷி மேல இருக்கு. இடையில ஒரு நாள் ஒரு ரூமர் வந்தது, ஒருவேளை சந்தீப் பக்ஷி இந்த பதவியில் நீடிப்பாரா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அப்படின்னு. உடனே அப்படியே எல்லாருக்கும் ஆட்டம் நடுக்கும். ஏன் இது நடந்தது? தனிநபர் வழிபாடு. இந்த கம்பெனியை யார் நடத்துறாங்க அப்படிங்கிறத மட்டுமே வச்சு அந்த நிறுவனத்துக்கு அதிக மதிப்பு கொடுப்பது. ஸோ இதை நீங்க ப்ரமோட்டருக்கு பண்ணாலும் சரி, ப்ரொஃபஷனலுக்கு பண்ணாலும் சரி, இந்த தவறு நம்ம செய்யக்கூடாத ஒன்று அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய குரூப்ஸ் பிடிக்கலாம், தப்பில்லை. ஆனா அந்த குரூப் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக இருக்காது. நமக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸை பிடிக்கலாம், ஆனா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அந்த பதவியில ஃபார் எவர் இருக்க போறதில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம முதலீட்டுல நிதானமாகவும் சரியாகவும் சிந்தித்தும் செயல்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை, அதாவது எப்போதும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு முதலீட்டு நிலையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.